இல்ல அடுத்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, மனோஜும், ரோகிணியும் அந்த ஸ்கூல் ஃபங்ஷனுக்கோசம் கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது, ஆமாங்க இந்த ஸ்கூல் எங்க இருக்கு? அத சொல்லவே இல்லைங்களே, ஸ்கூல் பேர் சொல்லவே இல்லையேன்னு. ஆமா ரோகிணி, நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வா அது போற ரூட்ல தான் இருக்கு அப்படின்னும்போது, ரூட்ட பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. ஐயோ! இந்த ரூட்ல தான் கிறிஷோட ஸ்கூல் இருக்கு. ஒருவேள அந்த ஸ்கூலுக்கு தான் கூட்டு போறாரோ அப்படின்னு நினைச்சுட்டு, கடைசியில பார்த்தா அந்த ஸ்கூல் தான் கூட்டு போறாங்க. அப்போ ரோகிணிக்கு ஒரே பதட்டமாயிடுது. ஐயோ! கிறிஷ் எங்க 2 பேரையும் பார்த்தா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே பதட்டத்துல இருக்கும்போது, கிறிஷ ரோகிணி பார்த்துடுறாங்க. தனியா கூப்பிட்டு, இந்த மாரி அவர் கண்ல படாம இருந்துக்கோ ப்ளீஸ் அம்மாக்கோசம் இத பண்ணு அப்படின்னு. இல்ல நான் பண்ண மாட்டேன் போமா அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் கிரிஷ், இல்லைன்னா அம்மாவும் பாட்டி போன மாதிரி காணாம போயிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னும் போது கிரிஷ் சரின்றாங்க. அந்த ஸ்பீச் முடிச்சுட்டு வரும்போது மனோஜ் கிரிஷை பார்த்துறாரு. டேய் நீங்கடா இங்க பண்ற அப்படின்னும் போது, அதுவாங்க அங்கிள் நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி சமத்தா படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம்மா நான் சொல்ல மறந்துட்டேன், கிரிஷ் அங்கே பார்த்தமா அப்படின்றத மீனா கேட்டுறாங்க. மீனா வந்து என்னது கிரிஷை பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்கன்னு போது, இந்த மாதிரி நான் ஸ்கூலில் ஸ்பீச் கொடுக்க போனல அந்த ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான் அப்படின்றாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மீனா முத்து வந்ததுன்னு தெரியப்படுத்துறாங்க.